பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி சேலம் கொண்டாலம்பட்டியில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்று பேசி வருகின்றார்கள். 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக, அண்ணா திமுக இரண்டு கட்சிகளும் எங்களுக்கு நிச்சயமாக வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அது யாரை கேட்டாலும் இந்த முடிவைத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் வர இருக்கிறது. மிகப்பெரிய ஆதரவு இளைஞர்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. பெண்கள் மத்தியிலே அன்புமணி ஆல் மட்டும்தான் பூரணமாக மதுவை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விவசாயிகள் மனதிலே அன்புமணியால் வேளாண் புரட்சி கொடுக்க முடியும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை விவசாயிகள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேட்பாளர்களை அறிமுக செய்ய கூட்டங்கள் நடத்தி வருகின்றோம். பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் ஆர்வமாக கலந்து கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கை, எங்களுடைய செயல் திட்டத்தை மக்களிடம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இது புதியது கிடையாது. கடந்த 8 மாத காலமாக எங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கையை ஆயிரக்கணக்கான விளக்க பொதுக்கூட்டம் மூலமாக மக்களை சென்றடைந்திருக்கிறது. ஆக மக்களுக்கு தெரியும், இன்னைக்கு அன்புமணி போடுகின்ற முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. அடுத்தது ஊழலை ஒழிக்க எங்கள் ஆட்சியிலே லோக் ஆயுக்தா, சேவை உரிமை சட்டம், மின் ஆளுமை, வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுப்போம். தமிழ்நாட்டை நிர்வாகத்திற்காக 5 மண்டலமாக நாங்கள் பிரிப்போம். ஒவ்வொரு மண்டலத்திலும் தலைமை செயலாளர் நிலையிலே ஒரு மூத்த அதிகாரி அங்கே நியமனம் செய்வோம்.